கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தரை தேடுகிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இன்ஃபேக்ட் அது எனக்கே சவால். ஆமென். கர்த்தரை தேடுறது சாதாரண விஷயம் இல்லை. எனி டைம் அவரை தேடுறதுங்கிறது அது அசாதாரணமான ஒரு காரியம். ஆமென். அவரை எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சிருந்தோம்னா இதெல்லாம் சாத்தியமாகும். ஆனால் அவரை புரியறதுக்கே டைம் எடுக்கும். ஆமென். கர்த்தர் நம்மகிட்ட என்னத்தை எதிர்பார்க்குறாரு பெருசா? கொஞ்சம் என் பாதத்தில் இருந்து என்னை புரிஞ்சுக்கப்பா. நீ எனக்காக உழைக்கிறதுக்கு முன்னாடி நீ செய்ய வேண்டிய ஒரு அருமையான காரியம் ஒன்று இருக்கு. என்னை நீ புரிஞ்சுக்கிட்டா போதும். என்னைய புரிஞ்சிக்காம எனக்காக உழைக்கன்ட்டு தயவு செய்து ஆசைப்படாது. ஆமென் சொல்லுங்க. அது வேஸ்ட். உன்னைய நம்பி என்னால் எந்த வேலையும் கொடுக்க முடியாது. ஆமென். அதாவது ஒளி உலகத்தில் வந்துச்சா? ஒளியானது உலகத்தில் வந்திருக்கிறது ஒளி தான் அப்படிங்கிற ஒளி மனசில் இல்லாதது தான் நியாய தீர்ப்புக்கு காரணமாகுது. ஒளியானது உலகத்தில் வந்திருக்கிறது ஒளி தான் அப்படிங்கிற ஒளி வெளிச்சம் மனசில் இல்லாதது தான் அந்த ஆத்மா நரகத்துக்கு போகிறதுக்கு காரணமாகுது. ஆமென். அதே மாதிரி ஒளியின் மேலே நம்பிக்கை மட்டும் இல்லை, ஒளியின் மேலே விருப்பமும் இல்லை அப்படின்னாலும் அதுவும் நரகத்துக்கு தான் போகும். ஆமென். ஒளிங்கிறது உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யார் அது? ஜீசஸ். ஜீசஸ்னா சத்தியம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். சத்தியம்னா மெயின் ஞானம். ஆமென். அதனால ஒளியின் மேலே நமக்கு நம்பிக்கை வேணும், ஒளியின் மேலே நமக்கு ஆசை வேணும். இந்த ரெண்டும் இல்லைன்னா டைரியில் எழுதி வச்சுக்கோங்க, நம்ம நரகத்துக்கு போகிறோம். கேரண்டி, உத்தரவாதமாக சொல்கிறேன். நானே அப்படி தான் இருந்தேன்னா எனக்கு அதே தான். நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதே தான். இதை ஆள் பார்த்து மாறாது. அப்படித்தான். இதான் இயேசு யோவான் 3:19 தெளிவாக பேசுகிறார். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் ஒளியை பார்க்கிலும் அவர்கள் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிற்று. ஏன் நரகத்துக்கு போகிற? தட்ஸ் த ரீசன். இதான் பண்ணி போகிறப்பா, இதான் போகிற. ஒளியின் மேலே விருப்பம் இல்லை, கர்த்தரை தேடணுங்கிற ஆர்வம் இல்லை, கர்த்தர் மேலே நம்பிக்கை இல்லை, அவர் மேலே ஒரு ஈடுபாடு இல்லை. இதெல்லாம் இல்லைங்கிறது ஒரு பிரச்சனை, குறைகிறதுங்கிறது இன்னொரு பிரச்சனை. இது எல்லாமே நம்ம சரி பண்ணிக்கணும். ஆமென். எனக்கும் சேர்த்து உங்களுக்கு சேர்த்து நம்ம எல்லாரும் சேர்த்து தேவன் பேசிகிட்டு இருக்கிறார். நம்ம ஒளியின் மேலே நம்பிக்கையாக இருக்கணும், ஒளியின் மேலே விருப்பமாக இருக்கணும். இந்த ரெண்டுமே இல்லைன்னா நம்ம ஒரு ஆபத்தான ட்ராக்கில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறோன்ட்டு எனக்கு அடிக்கடி ரெட் லைட் டேஞ்சர் லைட்டை போடுவார். என்னடா என்ன 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 ஸ்லோவாகிற அப்படின்பார். இல்லை ஆண்டவரை கரெக்ட் பண்ணுறேன், வரேன் ஆண்டவரை, சமூகத்துக்கு வரேன் ஆண்டவரை, வந்துரு, அப்படியே போயிடுவேன். ஆமீன். ஆமீன். உங்களுக்கு உபதேசிக்கலை, ஆண்டவர் எனக்கு உபதேசிக்கிறார். ஆமீன் சொல்லுங்கள்.